விக் இருந்திருக்கலாம், கழட்டி வச்சுட்டேன். பரவாயில்ல தலைவர். இந்தாங்க தம்பி, இந்த கருப்பத்தை ஆஃப் பண்ணுங்க. சூப்பர் தலைவர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வைரல் ரீல்ஸ். நீங்கள் இந்த இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி மேட் பை வைரல் டேலண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட ஒப்பீனியன் அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் அண்ட் வெதர் தீஸ் ஆர் ஆக்சுவல் ரியல் டேலண்ட்ஸா இல்லை வெறும் டம்மி பாவாங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. திருப்பாச்சி சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, ஏன் எதுக்கு அப்படின்றது தான். ஏன் எதுக்கு? சரி, கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு. வதம் பக்கவாதம், திருப்பாச்சி வெறுப்பாச்சு. ஓகே, கமெண்ட்ஸ்லாம் ஒஸ்தாக தான் இருக்குது. பட் இந்த அளவுக்கு தைரியமாக எஃபோர்ட் போட்டு ரீக்ரியேட் பண்ண உங்கள் கான்ஃபிடன்ஸுக்கு எனது வாழ்த்துக்கள். அந்த ஸ்டூடெண்ட் இவ்ளோ பிரச்சனை பண்ற பையனா பேசாம டிஸ்மிஸே பண்ணிடலாம்ல. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லமா, ப்ரொஃபசர். Hi Sagar, what has happened? I'm always unpredictable-ங்கிற மாதிரி தமாத்துண்டு மஞ்சள் பை தமாத்துண்டு செடியை வச்சு மொத்த ஆடியன்ஸையும் கியூரியஸ் ஆக்கினார். பத்தியா, அங்கே நிற்கிறாரு என் மனுஷன். தான்டா ரியல் டேலண்ட். பட்டாப்பட்டியோட என்ன சொல்றா? அந்த பட்டாப்பட்டி அண்ணியன் பண்ணதே நான் தான். We got பட்டாப்பட்டி அண்ணியன் before GTA 6. இவரு இந்த காஸ்டியூம் தவிர ஆக்டிங்லாம் கூட ஓகே தான். திவாகர் ப்ரோவோட ஒரு பெட்டர் ஆக்டிங் தான் சொல்லிட்டு சொன்னதை கருப்பு கொடை கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். இவங்களோட எனக்கு ஒன்றும் ஆசைன்னா, இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீடை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இதையே இவங்க இவ்வளோ தைரியமாக போடுறாங்க, இன்டர்நெட்டில் போடுறாங்க அப்படின்னா, இவங்களோட ஃபீல்டில் என்ன மாதிரி காவியங்கள்லாம் இவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஃபீடை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம். இவர மாதிரி ஒரு வீடியோ பண்ண சொன்னீங்க, செஞ்சிடுவோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கல்லு ஐஸ் போகலாம். ப்ரோஸ் பியர்ட் இஸ் ஆன் பாயிண்ட். பட்டாப்பட்டி இஸ் தி நியூ ஜிம் ஷாட். Efforts bro, efforts. I'm curious about this caption. என்ன பார்ப்போம். I'm a 22-year-old guy from Tirunelveli. If you have heard those bus conductor asking for your gas instead of your ticket jokes, congrats. You already know my town's vibe. It's not exactly the next Silicon Valley. No fancy malls, no beaches. But we have got Papanasam, Kutralam, and enough green scenery to make Instagram influencers sky and 4K. இது ஆக்சுவலாக பெரிய கேப்ஷனாக இருக்கு, நீங்களே படிச்சு பாருங்க. திரும்ப வலிக்கல மேல மேல முதல்ல வர வலிக்கல. ஸ்ட்ராங்கான இருப்பான் உங்களுக்கு. மண்டல மண்டல வலிக்கல வலிக்கடா. லேட்டா ரியாக்ட் ஆகுது தம்பிக்கு.
சிறப்பான ஆள் நீ. வணக்கண்டா புள்ள, நான் ஒரு லூசு. நான் குடிக்க போறேன் பாதாம்பால் ஜூஸ். பயலுகடா, எப்பொன்னு அப்பொன்னு இல்ல, எப்பவுமே ஒண்ணு. பாதாம்பால் பயலுகடா. பாத்துனாக்குறா ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பத்திம்பால் பயலுகடா. இங்க கமெண்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பயலுகடா. இதுக்கு 2,35,000 லைக்ஸ். புரிஞ்சதா? சார், நீங்க லிரிக்ஸ் என்ன வார்த்தாலும் பண்ணுவீங்களா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். விபூதியை அழிச்சிட்டு சாக்கடிச்ச மாதிரி கைய வச்சுக்கிட்டா இந்த டபுள் ஆக்ஷன் ரீல்ஸா? இதுக்கு பேர் நடிப்பு. இதுக்கு 1 lakh லைக்ஸ் வேற. கேட்டுக்க. கிரியேட்டிவிட்டி ப்ரோ. வைப்பர், ஸ்டீரிங் வீல், என்ன ஏதோ பறவை மாதிரி இருக்கு. அண்ட் சைரன். கிரியேட்டிவிட்டி அண்ட் எஃபர்ட்ஸ். காமெடியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு கிரிஞ்சாக இல்லை. ப்ளஸ் வெயிட் ஃபார் தெலுங்கு ஒன்ஸ். அதை கம்பேர் பண்ணாதான் இது எவ்வளோ பெட்டர்னு தெரியும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு? நாங்க தான் பெண்கள், சாதிக்க பிறந்தவர்கள். நாங்க தான் அந்த பெண்கள். ஓகேவா? கொஞ்சம் விட்டீங்கன்னா சிறகடிப்போம் நாங்க. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. தேவதையின் ரகம் வெண்ணிலவ முகம் மூடியது ஏதோ கார்மேகம். தேடல் ஒரு கண்ணில் ஊடல் ஒரு கண்ணில் நாளை ஒரு கண்கள் சுகமாகும். அழகிய காய் மொழி இவள், இவ சிறிகையில் இரவு ஒரு பகல். அட இவனுக்கு இவளே நகல். ஓ, இதுக்கு மேல போனா காப்பரேட் வந்துடும். அக்கா ஆக்சுவலா நல்லா தான் பாடுறாங்க. அந்த அவரை மட்டும் தவிர்த்திருக்கலாம். அது ஒன்று இல்லைன்னா இந்த நல்ல இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? மறுமுறை வாங்கிட ஒரு முறை காதல், உயிரிழந்த காதல் விதி இல்லையா? யாரோ கூடவே வருவான், யாரோ பாதில் போவான். அவன் யாரு யாரோ நம்ம கையில் இல்லையே. கடைசியா கண்ணைய கட்டி காத்துல நிறுத்தி தனியா எங்கே போனானோ? பீச்சில சுகமா கடல்ல போட்டோம், கடலுக்கும் இப்போ கண்ணீர் மட்டும். தோலை மட்டும் வெள்ளம் உன கவுத்து போட்டான். அட என்ன பத்தியாடா? அப்ப வெடி சொன்னேன், அவன் போட்டான். ஒரு திண்டுக்கல்லு போட்டா ஒரு சாமி கொண்டு வாடி, என்னை திறந்து விடடி. பசங்க சுகுற மாதிரி படம் வச்சா சார குறிக்கிறோம். லிரிக்ஸ் தப்பா இருந்தாலும் சாங் ஒரு மாதிரி இருந்தாலும் எமோஷன் கரெக்டாக இருக்கு அந்த பொண்ணுக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ண
வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா ரெண்டு கான்ஃபிடன்ஸ். ஏய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. லேடிஸ் உடைய பேண்டிஸ் எல்லாம் நம்ம வெறும் 22 ரூபாய்க்கு தராங்க. 22 ரூபாய் தான் எது. லேடிஸ் உடைய பேண்டிஸ் எல்லாம் நம்ம வெறும் 22 ரூபாய்க்கு தராங்க. 22 ரூபாய் தான் எது. நீ எதுவுமே வைக்க வேணாம், வெளியே கிளம்பு. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணா, நாங்களே காப்பாத்திடுறோம். போ 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 கழுவி போடா. ஐயோ அதான் பிரச்சனையே. இப்போ பாத்தீங்களா இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் எப்படி லைக் வருதுன்னு. இவன் எப்படி இருக்க ஆரம்பிக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டியா? Bro is actually putting an effort. Bro actually made some effort to showcase his talent. இவர் கிரிஞ்சா இருந்தாலும் நடிக்கலனாலும் அந்த டிஃபரன்ஸ் கேமராக்கே பிடிக்கல. இவர் கிரிஞ்சா எதுவும் நடிக்கலனாலும் அவர் அந்த ஆக்டிங், காஸ்டியூம் சேஞ்ச் அண்ட் எஃபர்ட் he made it to அந்த விக்கில் டை அடிச்சது எல்லாம் இந்த ஒரு ரீலுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். எனக்கு கூட நைஸுங்க. இதுக்கப்புறம் ஆந்திரா ரீல்ஸ் தான். நம்ம ஆளுங்களை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா இவங்க என்ன பண்றாங்கன்றத ஓட்டி பாருங்க. அது சரி, இவங்க ஹீரோவே ஒரு பேஷண்ட்டை சிபிஆர் கொடுத்து காப்பாத்தாம என்ன பண்ணாருன்றதை நீங்க பார்த்துட்டாங்க. மச்சான் யாரா அவனுங்க, எங்க இருந்தா வந்திருக்காங்க? யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கிறானுங்க? இவனுக்கு பண்ண வேலையில நம்ம புள்ள கொலகேஸ்ல உள்ள மாதிரி இருக்குது. 1,58,000 லைக்ஸ். கேட்டியா? கேட்டுக்க. இதுக்கு 72,000 லைக்ஸ். முன்னாடி பண்ண எந்திரனுக்காவது ஏதோ சம்மந்தம் இருந்தது. அந்த ஒயருக்கும் எந்திரனுக்கும், புஷ்பாக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? இதுக்கு எதுக்கடா இவ்வளோ லைக்ஸ்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னொரு அயன் பாக்ஸ் எடுத்துட்டான். இது என்ன பண்ண போறானோ? முன்னாடி பண்ணவங்கள ஏதோ ஒரு வகையில மேக்கப்போ இதுலயோ எஃபர்ட் போட்டாங்க. இவர் அயன் பாக்ஸை தூக்கி நெஞ்சில் வச்சதுக்கும் சிங்க் ஆகுற மாதிரி சாங் போட்டதை தவிர வேற எந்த எஃபர்ட்டும் போடாம லைக்ஸ் 6,65,000 லைக்ஸ். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இதுவும் அதுதான் நினைக்கிறேன்.
என்ன என்ன எழவி அது? இதுக்கு 2,50,000 லைக்ஸ். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இப்போ எனக்கு எங்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேல பிரச்சனையான்னு கேட்டா இவங்க மேல பிரச்சனை கிடையாது. See, they have their phone, they can post whatever they want, whatever they like. பட் ஆஸ் அன் ஆடியன்ஸாக நம்ம இவங்கள ரீச் ஆக வைக்கிற லெவலுக்கு நம்ம நல்ல டேலண்ட்ஸ் ரீச் ஆக வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய கொஷினாக இருக்குது. ஈவன் இந்த ரீச்சு இது எல்லாமே விட்டாலும் த ரெக்கக்னிஷன் தே ஆர் கெட்டிங் பை போஸ்டிங் திஸ் இஸ் இம்மென்ஸ் கம்பேர்ட் டு தி ரியல் ஆர்டிஸ்ட் அவுட் தேர். இப்போ டாக்டர் திவாகரே பார்த்தீங்க அப்படின்னா he is getting movie chances in some movies, though even though அவர் காமெடிக்காக அவர் அந்த ரோலுக்காக இருந்தாலும் அந்த ரோலுக்காக ஒருத்தர் நிறைய நாள் வேலை செஞ்சுருப்பான்ல, அவனுக்கு அந்த ரோல் ஜஸ்டிஃபை ஆகி கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதே மாதிரி தான் தர்ஷன் அவர் சொல்லிட்டு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போட்டால் நம்மளை காப்பி ஸ்ட்ரைக்கில் போட்டுருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ டியூன் தான். பின்னாடி ஒரு மொக்கையான ஒரு பேக்ரவுண்ட், ஒரு கலாய்க்கிற மாதிரியான பேக்ரவுண்ட் வச்சுட்டு இஸ் கெட்டிங் மென்ஷன்ட் பை ரோசி ஆர்டிஸ்ட். அப்புறம் இங்கே ப்ரூனோ மார்ஸ் அவரோட ஸ்டோரியிலையும் மென்ஷன் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் நான் பெரிய பிரச்சனையான்றதை பார்க்குறேன். எல்லாருக்குமே தெரியும் they are doing for fun and others are taking that as funnyன்றது. But he is getting concert tickets to major artists. அந்த மாதிரி வரும்போது தான் are the real artists getting recognition by these thingsன்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. And that question goes to the sponsors and the companies behind these things. Just virality பின்னாடி போகாமல் ரியல் டேலண்ட்ஸ், ரியல் ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறதும் அவங்களோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் ஏன் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் கொஷன் அண்ட் பீப்புள் தட் ஆர் ஆக்டிவ்லி ஸ்பான்சரிங் தெம் ஃபார் தீஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ன்றது தான். Because the recognition they get is far immense than whatever the real talents are getting. Be it ஒரு ஆக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு சிங்கராக இருக்கட்டும், இல்லை ஒரு டான்ஸராக இருக்கட்டும், இந்த மாதிரி ரீச் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க கம்பேர்ட் டு ஆக்சுவல் ரியல் டேலண்ட்ஸ் who we have trended. ஸோ எனக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஆட் பார்த்தோம் இல்லையா, these things kind of push others to create similar content. இவங்களுக்கு மாதிரி போட்டால் மொக்கையாக ஒரு 4 வீடியோ போடுறா, நல்ல ஹேட்ரட் வருது, ஹேட்ரட்னால நல்ல ரீச் கிடைக்குது, சீக்கிரமாகவே ரீச் கிடைக்குது, ஆக்சுவலி பெட்டர் தேன் ஒரு ரியல் டேலண்ட்டை விட சீக்கிரமாக ரீச் கிடைக்குதுன்றதுக்காக இதே மாதிரி கண்டென்ட் அதிகமாக ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் தட் would be a big problem. And that ad what we saw, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் நினைக்கிறேன். பட் மூவிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் போத் கம்பெனிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஷுட் ரியலைஸ் இது வந்துட்டு லாங் டேர்ம் கிடையாது. அண்ட் ஆக்சுவலி பில்டிங் அ கெரியர் வித் தேர் டேலண்ட் மேக்ஸ் ஹூ தே வுட் பி அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அவ்வளோதான். 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா?